ஒரு ஊரில் ஒரு சிகை அலங்காரம் செய்கிற கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் சிகை அலங்காரம் செய்கிறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கே வர மக்கள் எல்லாருமே வரிசையில் நின்று தான் சிகை அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க. அப்போது திடீர்னு அந்த ஊர்லேயே பெரிய அரசு வேலையில் இருக்க ஒரு மனிதர் அந்த கடைக்குள்ளே வராரு. அவர் வந்ததும் அவரை பார்த்த மக்கள் எல்லாரும் அவரை சூழ்ந்து நின்றுக்கிறாங்க. சூழ்ந்து நின்று அவரை பற்றியும் அவரோட வேலையை பற்றியும் எல்லாரும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடித்ததும் அந்த பெரிய மனிதர் அங்கே இருக்கவங்கள பார்த்து கேட்குறாரு, இந்த வரிசையில் கடைசியாக அமர்ந்திருக்கிறது யாரு அப்படின்னு. அதுக்கு அங்கே வரிசையில் நின்றுட்டு இருந்தவங்கலாம் எதுக்காக ஐயா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெரிய மனிதர் சொல்கிறாரு, இல்லை இறுதியாக இருக்கவர் தெரிஞ்சால் அவருக்கு அடுத்து நான் உட்காந்துருவேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மக்கள் எல்லாரும், ஐயா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள், உங்களுக்கு நிறைய வேலைலாம் இருக்குங்க ஐயா, நீங்கள் முதல்ல போய் சிகை அலங்காரம் செஞ்சுட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த பெரியவர், இல்லை நான் வரிசையில் நின்று தான் சிகை அலங்காரம் செஞ்சுட்டு போவேன் அப்படின்னு அங்கே அமர்றாரு. அமர்ந்து அவரோட சட்டை பைக்கில் வச்சுருந்த நாளிதழை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு மனிதர் தன்னோட முறை வரும்போது அந்த பெரிய மனிதர்கிட்ட வந்து, ஐயா இது என்னோட முறை, எனக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு சிகை அலங்காரம் செஞ்சுக்கோங்க, நான் உங்களோட இடத்த மாற்றிக்கிறேன், நீங்கள் போகிற முறையப்போ நான் போய் சிகை அலங்காரம் செஞ்சுக்கிறேன், இது என்னோட தனிப்பட்ட முறைங்க ஐயா, நீங்கள் போங்க ஐயா அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. உடனே அந்த பெரிய மனிதரோட சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த பெரிய மனிதரும் எழுந்து சிகை அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்காக போயிட்டாரு. அந்த பெரிய மனிதர் யாருன்னா, அவர் தான் ரஷ்ய நாட்டோட தலைவர் லெனின். எல்லாருக்கும் எல்லாமே சமம்னு சொல்கிறத வாயளவில் சொல்லாமல் நிகழ்த்தி காமிச்ச மனிதர்களில் அவரும் ஒருத்தர். நன்றி.